Namaste. Greetings to all of you. Grandmaster Chawakaksuluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து கடைசி பல வாரங்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னன்றதை பார்ப்போம். Why does the ocean contain so much water? Because it is lower than the river. The teacher is like an ocean. ஓஷன்ல ஏன் இவ்வளோ தண்ணி தேங்கி நிக்குது? ஏன்னா அது அந்த ரிவரை விட ரொம்ப ஆழமானதா இருக்கு. எங்க ஆழம் அதிகமா இருக்கோ, டெப்த் அதிகமா இருக்கோ, அங்க எல்லாமே சேர்ந்துடும் இல்லையா? இந்த பர்டிகுலர் சூத்திரால மாஸ்டர் என்ன சொல்றாங்க, டீச்சர் ஒரு ஓஷன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லா விதத்திலையும் இதை உதாரணமா எடுத்துக்கலாம். பணிவுல மிக ஆழமானவங்க, எக்ஸ்ட்ரீம்லி 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 ஹம்பிள் பர்சன். எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரியும், ஆனா மிக சாதாரண மனிதர்கள்கிட்ட கூட அவங்க சொல்றதை கேட்டு புரிஞ்சு அவங்களுக்கு கூட பொறுமையாக்கக்கூடிய பக்குவம் கொண்டவங்க, ரொம்ப டெப்த் இருக்கக்கூடியவங்க. இல்ல ஒரு மிகப்பெரிய ஓஷன் எப்படியோ அந்த மாதிரிதான் அந்த குரு. நாலேஜ்ல மிக ஆழமான டெப்த், ஹியூமிலிட்டியில எல்லா விதத்திலையும், ஹம்பிள்னஸ்ல, ஸ்ட்ரென்த்ல, கடவுளோட இணைக்கப்பட்ட அந்த பலத்துல, கடவுளோட ஒருங்கிணைஞ்சிருக்கக்கூடிய குணத்துல, கருணையோட உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுல, எல்லா வகையிலும் மிக மிக ஆழமான மிகப்பெரிய ஓஷன் மாதிரி ரிவர் சொல்ல. ஆனால் அது பணிவோடு எல்லாரோடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து அது வாங்கிக்குது இல்ல. குரு அது மாதிரி. எப்படி ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைகளுடைய சுமையெல்லாம் சுமப்பாங்களோ, அது மாதிரி குரு என்ன சொல்லுவாங்க, இயேசுநாதர் பண்ண மாதிரி எல்லாருடைய பாவ சுமங்களையும் அந்த குரு ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. அது அவங்களோட வேலையும் கிடையாது. ஆனா மிக மிக முக்கியமான சீடர்கள் அவங்களுடைய கர்மாவை சில வாட்டி அந்த குரு ஏத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த ஆத்துல இருந்து வரக்கூடிய எல்லா குப்பையும் அந்த ஓஷன் ஏத்துக்கிற மாதிரி அந்த சீடர்களுடைய வலி வேதனை சில வாட்டி அவங்க கர்மாவை ஒரு பகுதி கூட அந்த குரு தனக்கு ஏத்துக்கிட்ட அந்த சீடரை விடுவிச்ச மாதிரி நம்ம படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. இதுக்கான காரணம் என்னது, தன்னுடைய எக்ஸ்டென்ஷனா அந்த சீடர் இருந்து உலகத்துல அவங்க சாதிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்க வேதனை வலியோடு இருக்க முடியாது. ஸோ அவங்களுடைய சுமை, அவங்களுடைய பாரம், அவங்களுடைய தேவையற்றதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நீக்கி எப்படி அந்த ஆறுல இருந்து வரக்கூடிய குப்பையை அந்த ஓஷன் ஏற்றுக்குதோ அந்த மாதிரி குரு அந்த சீடர்களுடைய பாரத்தை பல்வேறு டைம்ல எடுத்து இறக்கி வச்சிருப்பாங்க. எல்லா விதத்திலையும் அந்த ஓஷனுக்கு சமமானவங்க தான் அந்த குரு. இந்த செய்தி மிக முக்கியமானது. இது குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.